1 இயர் பிளஸ் குழந்தைங்களுக்கு எப்படி சிக்கன் குழம்பு குடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்த வந்து 2ஆ கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பழம் முழுசா கட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் சூடானதும் ஆயில் ஊத்தி, நம்ம கட் பண்ணியிருக்க சின்ன வெங்காயத்த இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க ஒரு தக்காளி பழத்த அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அது பேஸ்ட்டா அரைக்க முடியும். இப்போ இத வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி இது சூடு ஆறுற வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மசாலாக்கு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம், 2 மிளகு, சின்னதா வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் சீரகமும், அரிசியும் இத நல்லா சட்டியில போட்டு வறுத்து இது மாரி பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. இது பவுடர் ஆக்குனதுக்கு அப்புறம் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இத வந்து பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து கழுவி எடுத்திருக்கோம். இதுல வந்து ஒரு ஈரலும், 3 பீஸ் சிக்கன் வந்து எலும்போட எடுத்திருக்கோம். அப்பதான் சூப்போட குழம்பு நல்லா இருக்கும் அதுக்காக. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி வதக்குன அதே குக்கர்ல கொஞ்சமா ஆயில் ஊத்தி, நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, இது வந்து வேகறதுக்காக கொஞ்சமா உப்பு கூட சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு, இத அப்படியே கொஞ்சம் லைட்டா பெரட்டி விட்டுக்கோங்க சிக்கனையும், ஈரலையும் நல்லா கொஞ்சம் இதிலேயே பெரட்டிக்கோங்க. ஈரல் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். சிக்கன் நல்லா வந்து வேகணும். ஈரல் வந்து ரொம்ப நேரம் வதக்குனா ரொம்ப லப்பர் மாரி ஆயிரும். அதனால ஈரல் தனியா எடுத்து வச்சுட்டு, சிக்கன் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி, இந்த மாரி குக்கர் மூடிய திருப்பி வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் எடுத்து எடுத்து அப்படியே கிளறி விடுங்க. இப்ப தண்ணி பத்தாததுக்கு சிக்கன் வேகறதுக்கு அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்து ஊத்தி, இத கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி அது மாரி வேக வைங்க. சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஈரல வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஈரல் இது கூட சேர்த்துட்டு, கொஞ்சம் அப்படியே லைட்டா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துனீங்கன்னா போதும். சேர்த்துட்டு, இப்ப இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம், கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இப்ப இதெல்லாம் நல்லா பெரட்டிக்கோங்க. இந்த டைம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருப்பீங்க சிக்கன் வேகறதுக்காக. அதனால இப்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க போதும். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் இல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இது நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பவுடர் இருக்கும் இல்லையா? அந்த மசாலா பவுடர் இதுக்கு மேல எடுத்து நல்லா தூவிக்கோங்க. கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட், அந்த ஸ்பைசினஸ்க்கு வந்துட்டு நல்லாருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மசாலா அரைக்கிறது. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த சிக்கன் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊத்தி, ஸ்டவ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நீங்க விட்டு இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. சிக்கன் குழம்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். சிக்கன் சூப் எல்லாம் உள்ள இறங்கி நல்லாருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஈரல் குடுக்கலாம். சிக்கன் குழம்பு குடுங்க. பீஸ் வேண்டாம். ஏன்னா 1 வயசு குழந்தைங்களுக்கு வந்துட்டு கடவாப்பல் வந்திருக்குமான்னு தெரியல. அதனால குழம்பும், ஈரலும் குடுக்கலாம். இந்த மாரி நெறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.